வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, ஜோதிட சொந்தங்களே. இன்றைக்கி ஜிகே ரூல்ஸ் வந்து 16. ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் தம்பி உறவை பற்றி தான் சொல்ல போகிறோம். இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. 3 அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. அண்ணன் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னா, அண்ணன் ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, அண்ணன் வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இல்லை என்ன தொழில் பண்ணாலும் அண்ணன் தம்பி ஒன்றா போவாங்க. ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தால் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா போவாங்க. சண்டையே வராது. அண்ணன் என்ன சொல்கிறானோ தம்பி அப்படியே கேட்பான், தம்பி என்ன சொல்கிறானோ அண்ணன் கேட்பான். இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஜாதகம் ஒத்துழைக்குதான்னா சத்தியமாக ஜாதகத்தினால தான் முடியும் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கும். செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கும், இல்லை ஒருத்தருக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கும். செவ்வாய் முக்கியமாக குருவோடு சேர்ந்துருக்கும். அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, இல்லை 2 பெண்கள் உங்கள் வீட்டில் வந்தவொடனே 2 வந்து அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பினவோ அக்கா தங்கச்சி ஒத்துமையாக இருக்கிறது. 2 பேரும் ஒரே மாதிரியே வந்தவொடனே பார்த்தா எண்ணங்கள் இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் அப்படி பேசிப்பாங்க, ஃபோனில் அப்படி பேசிப்பாங்க, அண்ணன் தம்பி மேலே பாசமாக இருந்துப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி இருக்கிறது யாரால் முடியும் அப்படின்னா, செவ்வாய் கெடாமல் இருக்கணும், செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும், இல்லை செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்துருக்கணும், செவ்வாய் குருவோடு சேர்ந்துருக்கும். 2 பேர் ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் சோழி முடிஞ்சுது. ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, செவ்வாய் வந்தவுடனே சனி ராகு சேர்ந்துருக்கு, ஸோ செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு. இந்த மாதிரிலாம் சேர்க்க இருந்தால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளலாம் ஒத்தே வராது. செவ்வாய் கெட்டு போயிருந்தாலே, ஒருத்தர் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலே வந்து செட் ஆகாது. ஒருத்தர் பாசமாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்தவொடனே பயங்கரமாக வந்தவொடனே பிரிஞ்சு இருப்பாங்க. யாரோ ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் வந்து ஒருத்தர் அண்ணன் வந்து தம்பிக்கெல்லாம் செஞ்சுருப்பான், தம்பி அண்ணன் சொல் பேச்சே கேட்க மாட்டான். இப்படி தான் இருக்கும். ஜாதகத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கெட்டு போச்சுன்னா சுத்தமாக அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 1. இதிலே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் நட்சத்திரத்துக்கு தம்பி நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரையாவோ ஷேம தாரையாவோ சாதக தாரையாவோ வந்ததுன்னு வச்சுங்க. அதாவது அண்ணன் நட்சத்திரத்தில் வந்து தம்பி நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24, 26 இந்த நட்சத்திரங்களாக வந்ததுன்னா ஒருத்தர் நட்சத்திரத்துலேருந்து இன்னொருத்தர் நட்சத்திரம் என்ன 2 பேருக்கும் வந்து தாராபலன் உள்ளதுன்னு அர்த்தம். தாராபலன் நட்சத்திரம்னு அர்த்தம். அப்படி பாசமாக இருப்பாங்க. அண்ணன் என்ன சொல்கிறாரோ தம்பி அப்படியே கேட்பான், தம்பி என்ன சொல்கிறாரோ அப்படியே அண்ணன் கேட்பான். 2 பேருக்கும் தாராபலன் இருந்ததுன்னா. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் லக்ன பொருத்தம் இருக்கணும். 2 பேரும் வந்தவொடனே ஒரே பஞ்சபூத தத்துவத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்க. உதாரணத்தில் 2 பேரும் வந்து நெருப்பு லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒருத்தர் மேஷ லக்னம், ஒருத்தர் வந்து தனுசு லக்னம், ஒருத்தர் தனுசு லக்னம், ஒருத்தர் சிம்ம லக்னம். ஸோ இந்த மாதிரி வந்து லக்னத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் நெருப்பு லக்னமாக இருக்கிறது, 2 பேரும் நீர் லக்னமாக இருக்கிறது, 2 பேரும் நிலத்தத்துவ லக்னமாக இருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா நிலத்தத்துவத்தை வந்து உங்களுக்கு வந்து மகரம், ரிஷபம், கன்னி இந்த மாதிரி நிலத்தத்துவ லக்னம், இல்லை காற்று தத்துவ லக்னமாக இருக்கிறது. 2 பேரும் ஒரே தத்துவ லக்னமாக இருப்பது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாதகத்தை வந்தவொடனே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்தவொடனே பார்த்திங்கன்னா காற்று தத்துவ லக்னமாக இருப்பாங்க. அண்ணன் வந்தவொடனே கும்ப லக்னமாக இருப்பான், தம்பி வந்தவொடனே பார்த்திங்கன்னா துலாம் லக்னமாக இருப்பான். நிறைய வீட்டில் இது இருக்குது. லக்ன பொருத்தம் ஒன்றா இருக்கணும், நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வரணும், குரு செவ்வாய் சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பாச பிணைப்போடு இருக்கும். 2 பேரும் வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரே வீடே வந்து பார்த்திங்கன்னா கீழே அண்ணன் வசிப்பான், மேலே தம்பி வசிப்பான். 2 பேரும் சேர்ந்து ஒரே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் வந்து மளிகை கடை வைக்கிறது, 2 பேரும் வந்தவொடனே டிஃபன் கடை வைக்கிறது, 2 பேரும் வந்தவொடனே பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் கடையெல்லாம் போனீங்கன்னா, பட்டு சேலை கடைகள்லாம் போனீங்கன்னா அண்ணன் தம்பி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி. அண்ணன் வந்தவொடனே தம்பிக்கு என்ன ஒன்றாலும் எடுத்துக்கோ அப்படின்வான், தம்பி அண்ணன் என்ன ஒன்றாலும் எடுத்துக்கோ. 2 பேருக்குள்ள சண்டையே வராது. அப்படியே ராமர் லக்ஷ்மர் மாதிரி இருப்பாங்க. 2 பேருக்கு லக்ன பொறுத்த இருந்து, 2 பேருக்கு சம்பத்து தாரையாக இருந்து, 2 பேர் ஜாதகத்துலேயும் குரு செவ்வாய் நல்லா இருக்கணும். மெயினாக செவ்வாய் ராகுவோடு சேரக்கூடாது. ராகு சனியோட செவ்வாய் சேர்ந்த ஜாதகத்தில் அண்ணன் தம்பியை வெட்டி மங்கம் ஆழ்வானு சுத்தமாக செட் ஆகாது. ஒருத்தன் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, ஒருத்தன் ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க, செம்ம சண்டை போடுவாங்க. செட்டே ஆகாது. இவன் ஃப்ரீக்வன்சிக்கு அவன் ஃப்ரீக்வன்சிக்கு செட்டே ஆகாது.
ஸோ அதனால் ஜாதகத்தில் இதெல்லாம் பார்க்கணுமா சார் அப்படின்னா, ஆமாம். இப்படி பார்த்தா தான் நீங்கள் கேட்பீங்கள்ல, இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்களா, ராமர் லக்ஷ்மணர் மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா, ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த வானத்தை போல படம் பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த் அண்ணன் வந்தவொடனே இருப்பார். விஜயகாந்த் மாதிரி அண்ணன் விஜயகாந்த் மாதிரி இருக்கிறது, தம்பி பிரபுதேவா மாதிரி இருக்கிறது, அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுங்களேன், ஜாதக அமைப்பு இப்படிலாம் தான் இருக்கணும். செவ்வாய் கெடாமல் இருக்க வேண்டும். செவ்வாய் கெட்டு போச்சுன்னா சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இதுதான் ஜாதகத்தில் வந்தோடனே ஜிகேஆர் ரூல்ஸ். இன்றைக்கி வந்து 16. ஸோ உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் இப்படி இருக்கா அப்படின்னு பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எங்களிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் 9962096308 இந்த எண்ணுக்கு வந்தவொடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9962096308. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.